சென்னை மெரினா கடற்கரையை புறாக்களின் சரணாலயமாக மாற்றி வருகின்றனர் 2 தன்னார்வலர்கள். தினமும் புறாக்களுக்கு 650 கிலோ உணவு வழங்கும் இருவரை பற்றி இப்போது பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையா பறவைகள் சரணாலயமா என வியக்கும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆயிரக்கணக்கான புறாக்கள் மெரினாவில் கூடுகின்றன. கடந்த 8 ஆண்டுகளாக கடற்கரை மணலில் தன்னார்வலர்கள் சிலர் புறாக்களுக்கான தீனியை வழங்கி வருவதாலேயே மெரினா கடற்கரை புறாக்களின் வேடந்தாங்கலாக மாறியுள்ளது. மழைக்காலமானாலும் கோடைக்காலமானாலும் ஒரு நாள் தவறாமல் இந்த புறாக்களுக்கு வெள்ளை சோளம், மக்காசோளம், பச்சை பயிர், உப்புக்கடலை ஆகியவற்றை உணவாக வழங்குகின்றனர் தன்னார்வலர்கள். ஒரு ஃபர்ஸ்ட்டு 10 புறா தான் வரும். ஒரு 1 கிலோ 2 கிலோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் இங்கே விளையாடிருந்தேன் 2 பேர். அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன், நாங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 3 கிலோ 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ இப்போது குவான்டிட்டி 680 கிலோ குவான்டிட்டி வருது. டெய்லி ஒரு 20,000 பூரா வரும். மெரினாவில் புறாக்களுக்கு உணவளிக்கும் சேவையை விஜயகுமார் மற்றும் பீமாராஜ் மாலி ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்கரையில் ஒரு சில புறாக்களுக்கு பொழுதுபோக்காக உணவளிக்க ஆரம்பித்த இவர்கள் புறாக்களின் வருகை அதிகரித்தது காரணமாக தற்போது ஒரு நாளுக்கு 650 கிலோ தீனி வழங்குகின்றனர். இவை அனைத்தும் ஒரு சில நிமிடங்களில் காணாமல் போகும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான புறாக்கள் அதிகாலையில் மெரினா கடற்கரையை அலங்கரிக்கின்றன. கடற்கரை மணல் பரப்பு சுத்தமாக இருந்தால் புறாக்களுக்கு உணவளிப்பது இன்னும் எளிதாக இருக்கும் என்கிறார் இந்த மையம் தொடங்க காரணமாக இருந்த பாபுலால். இப்போ நல்லா இருக்கே, நான் கிளீனிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. இதனால் இது ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் இது கிளீனிங் யார் காலைல வந்து அந்த பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனால் ஆள் நம்மளுக்கு ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும். கடந்த 8 ஆண்டுகளாக மெரினாவில் புறாக்களுக்கு உணவளிக்கும் மையத்துக்கான வரவேற்பு அமோகமாக இருந்திருக்கிறது. காலையில் நடைபயிற்சிக்கு வருபவர்கள், பிறந்த நாள் கொண்டாட நினைப்பவர்கள் என பலர் இந்த மையத்துக்கு பங்களித்து வருகின்றனர். நாங்கள் இப்போ வருவோம், வந்து அவங்க சொல்லுவாங்க எங்களை இந்தமாரி புறா யாருனா கிட்ட வந்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். வந்து நாங்கள் வாரமானால் டெய்லியும் வந்து அவங்கள கொஞ்சம் இது கண்ட்ரோல் பண்ணி புறாவுக்கு நாங்கள் தான் கொஞ்சம் பாதுகாப்பு மாரி கொடுப்போம். கடற்கரை மணலில் உணவை வைத்தவுடன் பறந்து வந்து எடுத்து செல்லும் புறாக்களின் அழகை கண்டு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த முயற்சியை போன்று பிற உயிரினங்களை அரவணைத்து வாழும் தன்னார்வலர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த உலகில் உள்ள உயிரினங்களில் மனிதன் மட்டுமே பலம் பொருந்தியவனாக இருக்கலாம். ஆனால் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாத்து அரவணைத்து சென்றால் மட்டுமே இந்த பூமி சொர்க்க பூமியாக இருக்க முடியும். பலம் பொருந்தியவனாக இருக்கக்கூடிய மனிதன் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து இவர்கள் இந்த நற்செயலை செய்து வருகின்றனர். இவர்களை போன்று பலரும் தங்களால் இயன்ற உதவியை செய்து இந்த பூமியினுடைய பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரனுடன் சாரதா.